அனைவருக்கும் வணக்கம். இந்த 2025ல அக்டோபர் மந்த் நம்மளுடைய ராசி நம்மளுடைய லக்னத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்ப நம்ம டீடைலா கிளியரா பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது இரண்டாவது ராசியா வரக்கூடியது ரிஷபம். ரிஷபத்துக்கு இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி இந்த மாதத்துல பிளானட்டரி பொசிஷன்லாம் எப்படி இருக்கு, கிரகங்கள்லாம் எந்தெந்த இடங்கள்ல டிராவல் பண்ணுது அப்படிங்கறத நம்ம டீடைலா பார்த்துடலாம். இந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் குரு நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல டிராவல் பண்ணுவாரு. கரெக்டா 18ஆம் தேதி குரு அதிசார பயிற்சி பண்றாரு. இது இந்த மாதத்துல ஒரு நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. மிக முக்கியமான பயிற்சியில இந்த அதிசார பயிற்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். அது 18ஆம் தேதி நிகழ இருக்கு. நவம்பர் மாதத்துல குரு வக்ரம் ஆவாரு. சோ அதை நான் அடுத்த மாத பலன்களை சொல்றேன். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குரு அதிசாரமா கடகத்துக்கு பயிற்சி ஆகிறார். கரெக்டா 18ஆம் தேதி. இது ஒரு முக்கியமான மாற்றம். அடுத்து நம்முடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சுக்கிரன் கேது காம்பினேஷன். நம்முடைய ராசிநாதன் கேதுவோடு இணைந்து நம்முடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல டிராவல் பண்றாரு. சுக்கிரன் திக்பல அமைப்புல இருக்காரு. இருப்பினும் கேதுவோடு இணைந்திருக்காரு. ஒரு பற்று உள்ள கிரகம் பற்றில்லாத கிரகத்தோட கன்ஜெக்ஷன் ஆகுது. சோ இது ஒரு டிஃபரெண்டான காம்பினேஷன். போன மாதத்துல சொன்ன மாதிரி இந்த மாதம் ஆன்மீகம் சார்ந்த சிந்தனை அதிகரிக்கும். அடுத்தது நம்முடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சூரியன் புதன் காம்பினேஷன் வருது. இதுல புதன் ஆட்சி உச்ச மூலதிரிகோண வீட்டுல டிராவல் பண்றாரு. சோ அதுவும் நான் ஓரளவுக்கு பாசிட்டிவா தான் பாக்குறேன். அடுத்து செவ்வாய் 6ஆம் இடத்துல ஸ்தான பல நிலையில டிராவல் பண்றாரு. இது நமக்கு நல்லது பண்ணிடும், பெருசா நெகட்டிவ் இல்ல. அதே மாதிரி திடீர் விபரீத ராஜயோக அமைப்பை ஏற்படுத்தும். சோ அதுவும் நான் பாசிட்டிவா பாக்குறேன். அடுத்தது ராகு வழக்கம் போல 10ஆம் இடத்துல டிராவல் பண்றாரு. குரு பார்வையில் இருக்காரு. எந்த சேஞ்சஸும் இல்ல. அடுத்த சனி நம்மளுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல வக்ர சனியா டிராவல் பண்றாரு. அடுத்த இந்த மாதத்துல இடப்பெயர்ச்சிகளை நம்ம பொறுத்த வரைக்கும் குரு 18ஆம் தேதி அதிசார பயிற்சி பண்றாரு. கடகத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. அடுத்தது நம்ம மைனூட்டா பார்க்கும்போது 17ஆம் தேதி சூரிய பயிற்சி. சூரியன் நம்முடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி நீச்சம் ஆகிறாரு. அடுத்து நம்ம பார்க்கிறது சுக்கிரன் கரெக்டா 8ஆம் தேதியே நம்முடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி நீச்சம் ஆகிறாரு. இதை நான் கொஞ்சம் குற்றமா பார்க்கிறேன். சுக்கிரன் நமக்கு நீச்சம் ஆக கூடாது. அவர் நீச்சம் ஆகிற அமைப்பு ஒரு சில நிலைகள்ல குழப்பத்தன்மைகளை கொடுக்கும். அது 8ஆம் தேதியில இருந்து இந்த ஆக்டிவேஷன் இருக்கு. அடுத்து செவ்வாய் நமக்கு 27ஆம் தேதி நம்முடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி ஆட்சி ஆகிறாரு. சோ அது ஒரு நல்ல அமைப்பு. அதனை தொடர்ந்து பார்த்தோம்னா 24ஆம் தேதி புதன் நம்முடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகிறாரு. சோ இதுதான் இந்த அக்டோபர் மாதத்துல இருக்கக்கூடிய கிரக பயிற்சி. இப்போ இந்த அக்டோபர் மாத ராசி பலன்களை நம்ம டீடைலா கிளியரா நம்ம பார்க்கலாம். முதலாவதா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய ராசிநாதன் கேதுவோடு இணைந்த அமைப்பு. ஒரு பற்றுள்ள கிரகம் பற்றில்லாத கிரகத்தோட இணைது. இந்த மாதத்துல ஆன்மீகம் சார்ந்த எண்ணங்களை அதிகப்படுத்திக்கிறது உங்களுக்கு நல்லது. எதிர்பார்ப்புகள் டெஃபினட்டா ஏமாற்றத்தை கொடுக்க வாய்ப்பு அதிகபட்சமா இருக்கு. அல்ல எதையும் எதிர்பார்க்காம ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை உங்களை முழுக்க ஈடுபடுத்திக்கோங்க. அது உங்களுக்கு இன்னும் யோகமான அமைப்புகளை டெஃபினட்டா கொடுத்துரும். எதிர்பார்ப்பு எப்ப குறையுதோ அப்போ உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்க ஆரம்பிக்கும். ஏன்னா கேது நீங்க எது மேல பற்று வைக்கிறீங்களோ அது சார்ந்த விஷயங்கள குறைகளையும் குற்றத்தையும் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அதனால பற்றை குறைத்தீங்கன்னா இந்த மாதத்துல உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட் அதிகமாகும். சோ இது நான் உங்களுக்கு கொடுக்கிற முதல் இன்டிமேஷன். அடுத்தது நம்ம பாக்குறது இந்த மாதத்துல தாய் சார்ந்த எண்ணங்கள் அதிகமா இருக்கும். தாயாரோட ஏற்பட்ட கருத்து போராட்டம் பிரச்சனைகள்லாம் குறையும். இருப்பினும் புரிதல் அதிகமா தேவை. ரொம்ப ஓவரா நம்ம எமோஷனல் ஆகிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. சோ அதுல நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே போல தாயாருடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்துல டிஃபால்ட்டா கவனமா இருந்துக்கணும். அடுத்தது நம்ம பாக்குறது 5ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சம் ஆயிடுவாரு. கரெக்டா 8ஆம் தேதி இந்த பயிற்சி இருக்கு. எனவே 8ஆம் தேதிக்கு மேல முக்கியமான முடிவுகள் முக்கியமான மாற்றங்கள் எதுவும் பண்ணாம இருக்கிறது ரொம்ப நல்லது. அதிகமான குழப்ப மனநிலை இருக்க வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் எண்ணங்கள் அதிகமா இருக்கும். பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல எண்ண ஓட்டங்கள் கொஞ்சம் அதிகமா இருக்கும். மேலும் பிள்ளைகளுடைய உறவு நிலைகள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். பிள்ளைகளோட ஏதாச்சும் கருத்து போராட்டம் வாக்குவாதம் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள் ஏதாச்சும் மன உளைச்சல் இதெல்லாம் ஏற்படலாம். எனவே பிள்ளைகள் சார்ந்த என்டையர் விஷயத்தையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அடுத்த குழந்தை பாக்கியம் இது சம்பந்தமான விஷயங்களை நம்ம அனலைஸ் பண்ணும்போது சுக்கிரன் நீச்சம் ஆகிற ஒரு மாதம் பிளஸ் 5ஆம் அதிபதி 6ஆம் இடம் 7ஆம் இடம் இப்படி டிராவல் பண்றாரு. எனவே இந்த மாதத்துல அவ்வளவா பாசிட்டிவ் சைன்ஸ் இல்ல. குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சில தடை தாமதம் தடுமாற்றம் அது சார்ந்த எண்ணங்கள் வருத்தங்கள் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆல்ரெடி நீங்க பிரெக்னன்சியா இருக்கீங்கன்னா உங்களுடைய ஹெல்த்ல கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க. நல்லா ஹெல்த்தியா சாப்பிடுங்க, டயத்துக்கு சாப்பிடுங்க, டயத்துக்கு தூங்குங்க. சோ அதுல நீங்க கொஞ்சம் தனியா அக்கறை செலுத்திக்கிறது நல்லது.
அடுத்தது நம்ம பாக்குறது ஃபேமிலி, குடும்பம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல வாக்குவாதங்கள் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். சோ அதை நம்ம கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். ஓவரா நம்ம வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணி ஃபேமிலில ஒரு மாதிரி வருத்த நிலைகளை ஏற்படுத்திடக்கூடாது. குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் நம்ம பொறுமையை கையாளுறது ரொம்ப நல்லது. தொழில் நிமித்தமாகவோ உத்தியோக நிமித்தமாகவோ ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சு இருக்கிறதுக்கு ஆப்ஷன் கிடைக்குதுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு பாசிட்டிவ் சைனை கொடுத்துரும். எனவே நீங்க இந்த மாதத்துல கொஞ்சம் அமைதியா செயல்படணும். உடைய பொறுமையால எல்லாத்தையும் அந்த காரியங்களை சாதிக்கணும். அதனாலதான் உங்களை முழுக்க முழுக்க ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை ஈடுபடுத்தீங்கன்னு சொல்றேன். அதே போல ஃபேமிலியில நிறைய கமிட்மெண்ட் இருக்கும், தேவைகளை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது உங்களுக்கு ஒரு மாதிரி பிரஷரை கொடுக்கலாம். பொருளாதார தேவைகள் அதிகமா இருக்கும், பணம் சார்ந்த எண்ணங்கள் அதிகமா வரும், பணம் சார்ந்த விஷயங்கள் அதிகமா ஈடுபடுவோம். அதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அடுத்த இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் முதல் 27 நாட்கள் செவ்வாய் 6ஆம் இடத்துல தைரியமா இருப்பீங்க. சோ அதை நான் ஒரு பாசிட்டிவ் சைன் கொடுக்குறேன். தைரிய அபிவிருத்தி டெஃபினட்டா உண்டு. எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் எல்லாத்தையும் சமாளிக்கிற வலிமையை இந்த செவ்வாய் 6ல இருக்கிற செவ்வாய் கொடுத்துரும். மறைமுக எதிரியில யாருன்னு கண்டறிந்து அவங்கள ஒழிப்பீங்க. கடன் பிரச்சனையில இருந்து வெளில வருவீங்க. கடன் சார்ந்த பிரச்சனைகள்ல இருந்து இப்போ வெளியில வருவீங்க. சோ அதுக்கு நான் பாசிட்டிவ் சைன் காமிக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்தோன்னா பொருளாதார ரீதியா திடீர் பொருளாதார வரவு இருக்கும். எப்பயோ நீங்க சேர்த்து வச்சிருந்த பணம் இப்போ உங்களுக்கு உதவியா இருக்கும். திடீர் பொருளாதார வரவு, திடீர் அதிர்ஷ்டம். அதே மாதிரி பூர்வீக சொத்தை விற்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த பூர்வீக சொத்தை விற்கிறதுக்கான வாய்ப்பு. இப்படி ஏதோ ஒரு ரூபத்துல திடீர்னு ஒரு பல்கா ஒரு அமௌண்ட் கிடைக்கும். 12ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல விபரீத ராஜயோக அமைப்பு. ஏதோ ஒரு ரூபத்துல உங்களுக்கு பொருளாதார அபிவிருத்தி அல்லது முகம் தெரியாதவர்கள் மூலமா உங்களுக்கு உதவி கிடைக்கிறது. சோ அதெல்லாம் இந்த மாதத்துல பாசிட்டிவா இருக்கு. அடுத்த இந்த மாதத்துல பயணம் அதிகமா இருக்கும். அதிகமான பயணங்களை மேற்கொள்றதுக்கு இந்த மாதம் ஏதுவான மாதம். பயணத்தால ஆதாயம் டெஃபினட்டா கிடைக்கும். 12ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல சமசப்தம பார்வையால 12ஆம் இடத்தையே பார்க்கிறாரு. எனவே பயணத்தால் யோகம், பயணத்தால் ஆதாயம். சோ அது இந்த மாதத்துல கிடைக்கும். அடுத்தது திருமண வாழ்க்கை, வாழ்க்கை துணை சார்ந்த விஷயம். 27ஆம் தேதி வரைக்கும் திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா செவ்வாய் 6ல இருக்காரு, மறைவு ஸ்தானத்துல இருக்காரு. எனவே 27ஆம் தேதி வரைக்கும் வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது. திருமண முயற்சிகளை இந்த மாதத்துல கொஞ்சம் தள்ளி போடுங்க. அது அவ்வளவா பாசிட்டிவா இல்ல. சோ அதுல நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. 18ஆம் தேதி குரு அதிசார பயிற்சி பண்றாரு. குரு பகவான் நமக்கு 3ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவாரு அதிசாரமா பயிற்சியாகி. சோ 18ஆம் தேதிக்கு மேல பார்த்தோன்னா உடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றியாக ஆரம்பிக்கும். நீங்க போன மாதத்துல ஸ்டார்ட் பண்ண முயற்சி இந்த மாதத்துல வெற்றியாக ஆரம்பிக்கும். திடீர் வளர்ச்சி, திடீர் மாற்றம், திடீர்னு ஒரு புதுசா ஐடியா வருது, திடீர்னு ஒரு லக்கு கிடைக்கிறது, இளைய சகோதரத்துவத்தால ஆதாயம் கிடைக்கிறது, இளைய சகோதரத்துவத்துக்கு சுப மாற்றம் ஏதாச்சும் பண்றது, ஏதோ ஒரு விதத்துல சுப மாற்றம், சுப வளர்ச்சி இதெல்லாம் 18ஆம் தேதிக்கு மேல கிடைக்கும். அதிசார பயிற்சிக்கு பிறகு குரு வந்து உச்சமாயிடுவார் 3ஆம் இடத்துல. அஷ்டமாதிபதி உச்சமாக கூடாது, அது தைரிய குறைபாட கொடுக்கும், ஒரு மாதிரி பதட்டமான மனநிலை கொடுக்கும். ஆனா உதவியும் கூடவே சேர்த்து கொடுத்துரும், சுய முயற்சியால முன்னேற்றத்தை கொடுத்துரும். சோ அதெல்லாம் நான் பாசிட்டிவா பாக்குறேன். சுக்கிரன் நீச்சமாகிற மாதம் அப்படிங்கிறதுனால ஒரு விஷயத்துல முடிவு எடுக்கிறதுல ரொம்ப திணறுவீங்க. முடிவு எடுக்க முடியாத ஒரு மனநிலை இருக்கும். ரொம்ப போட்டு குழப்பிக்கிற ஒரு மனநிலை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த மாதத்துல நல்லா மெடிடேஷன் பண்ணிக்கோங்க. மைண்டை ஃப்ரீயா வச்சுக்கோங்க. ஓவரா திங்க் பண்ணி உங்களை அலட்டிக்காதீங்க. அடுத்தது தொழில், உத்தியோகம், பொருளாதாரம். இதை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல 18ஆம் தேதிக்கு மேல குரு அதிசார பயிற்சி பண்றதுனால ராகுவுக்கு குருவுடைய பார்வை மிஸ் ஆகும். அதனால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தொழில், உத்தியோகத்துல ஹை ரிஸ்க் எதுவும் எடுக்காம இருக்கிறது ரொம்ப நல்லது. தொழில், உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். நான் அதை மாற்றம் பண்றேன், இதை மாற்றம் பண்றேன்னாக்கா அதுல போய் லாக் ஆயிடுவீங்க. அல்ல தொழில், உத்தியோகத்துல எந்த சேஞ்சஸும் வேணாம், இருக்கிறத அப்படியே அமைதியா நகர்த்துங்க. அதுக்கு இந்த மாதம் பாசிட்டிவா இருக்கும். அதே மாதிரி தொழில்ல, உத்தியோகத்துல இந்த மாதத்துல கொஞ்சம் அதிகமான பிரஷரான அமைப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிறைய பேர் தொழிலே விட்டுருவோம், வேலையை விட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரியான முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதத்துல மட்டும் கொஞ்சம் பிரஷர் அதிகமா இருக்கும். அவசரப்பட்டு தவறுதலான முடிவுகள் எடுத்துட வேண்டாம். ஏன்னா இந்த நேரத்துல நீங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்த உணர்ச்சி வசப்பட்டு சேஞ்ச் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு நெகட்டிவா முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அல்ல தொழில், உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் ஹை ரிஸ்க் எடுக்காம இருக்கிறத நகர்த்துங்க. அதுக்கு பாசிட்டிவா இருக்கும். அடுத்த பொருளாதாரம். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் சனி இன்னும் வக்ரமா 11ஆம் இடத்துல தான் இருக்காரு. அதனால இந்த மாதத்துல பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் அதிகமான நெருக்கடி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனவே பணம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கூடுதல் கவனத்தோட இருக்கணும். கொஞ்சம் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணணும். ப்ராப்பரா அத்தியாவசியமான செலவுகளை மட்டும் அதிகமா மேற்கொண்டு தேவையில்லாத செலவுகளை, ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கணும். ஏன்னா சுக்கிரன் நீச்சமாகிற மாதம் அப்படிங்கிறதுனால மனமானது ஆடம்பரத்தை நோக்கி பயணிக்கும். எதுக்கு செலவு பண்றோம், என்ன செலவு பண்றோம்னு புரியாத, நான் கையில இருக்கிற காசுலாம் கரைஞ்சிடும். அதனால இந்த மாதத்துல பொருளாதாரத்துல ரொம்ப கரரா இருந்து மேனேஜ் பண்ணுங்க. அது உங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட்டை கொடுக்கும். அடுத்தது உடல் ஆரோக்கியம். இந்த மாதத்துல நான் முக்கியமா வான் பண்ற பார்ட் ஹெல்த் தான். இந்த நேரத்துல வந்து சுக்கிரன் நீச்சமாகிற மாதம் அப்படிங்கிறதுனால தூக்கமின்மை அப்படிங்கிற பிரச்சனை வரும். டயத்துக்கு சாப்பிட முடியாது, டயத்துக்கு தூங்க முடியாது. கொஞ்சம் பயணம், அலைச்சல்லாம் அதிகமா இருக்கும். உடல் எப்போதும் சோர்வாகவும் அசதியாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும். சுறுசுறுப்பு தன்மை கொஞ்சம் குறைவா இருக்கும். எனவே இந்த மாதத்துல ஹெல்த்ல கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க. நிறைய பேருக்கு உடல் ஆரோக்கியம் பலவீனமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
இருக்கு. அதனால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஹெல்த்ல தனியா அக்கறை செலுத்தி டிராவல் பண்றது உங்களுக்கு நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும். இந்த மாதத்துல எதுவுமே நமக்கு தேவையில்லைங்க, காசு பணம் அது கூட தேவையில்லை. இந்த மாதத்துல ஹெல்த் அது நமக்கு கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ஹெல்த்தை நீங்க சரியா பராமரிச்சிட்டாலே மத்த விஷயத்தை நீங்க மேனேஜ் பண்ணிடுவீங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. இந்த மாதத்துல சுக்கிரன் நீச்சம் ஆகுறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. செவ்வாய் 6ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி பலத்தை கொடுத்தாலும் அது மருத்துவ செலவுகளையும் சேர்த்து கொடுக்கும். அதனால அதை கொஞ்சம் நம்ம ஹெல்த்ல கேர் எடுத்துக்கிறது நல்லது. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிற மாதிரியான உணவுகளை அதிகமா சாப்பிடுங்க. அதே மாதிரி வயிறு சம்பந்தப்பட்ட விஷயம், உடைய தலை முகம் சார்ந்த விஷயம், அடுத்தது நம்ம பாக்குறது மார்பக பகுதி இருதயம் சம்பந்தப்பட்ட விஷயம், உடைய தோள்பட்டை சம்பந்தப்பட்ட விஷயம், இதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. இது சார்ந்த இடங்கள்ல ஏதாச்சும் பாதிப்புகள் வலிகள் ஏதாச்சும் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இந்த மாதத்துல சளி தொந்தரவு அதிகமா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. சளி சார்ந்த விஷயங்களை கவனமா இருந்துக்கோங்க. அடிக்கடி ஃபீவர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சுக்கிரன் நீச்சம் ஆகுறாரு, உடைய நோய் எதிர்ப்பு சக்தி குறையிற சான்சஸ் அதிகமா இருக்கு. அதனால அடிக்கடி ஃபீவர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அதுல நம்ம கொஞ்சம் கவனமா டிராவல் பண்றது நமக்கு நல்லது. எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் தனியா அக்கறை செலுத்திக்கிறது நமக்கு நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும். ஓவராலா இந்த அக்டோபர் மந்தை பொறுத்த வரைக்கும் எதுலயும் ஹை ரிஸ்க் எடுக்க கூடாது, அவசரப்பட்டு மாற்றங்களை செய்யக்கூடாது, உணர்ச்சி வசப்படக்கூடாது. அதிகமா ஆன்மீகத்துல உங்களை ஈடுபடுத்திக்கிறது நல்லது. எதிர்பார்ப்பை குறைச்சுக்கோங்க. எதிர்பார்ப்பு இல்லாம நீங்க நகரும் போது எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவா நடக்கும். வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இது வரைக்கும் பார்த்த அந்த பொது பலன்கள் அப்படிங்கிறது ஒரு கோச்சார பலன்கள் தான். இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புக்தி அந்தரம் பிளஸ் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல இருக்கக்கூடிய அந்த பிளானட்டரி பொசிஷன், இதை பொறுத்து ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்கும். எனவே 100% பிரிடிக்ஷன் எடுக்கிறதுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை ஆய்வு பண்றது நல்லது. உங்களுக்கு இப்போ என்ன தசா புக்தி நடந்துட்டு இருக்கு, அது யோக தசையா அவயோக தசையா? யோக தசையா இருந்துச்சுன்னா அந்த 7.5 சனி பிளஸ் வந்து இந்த நெகட்டிவான இன்ஃபுளுன்ஸ் பண்ணக்கூடிய இந்த கோச்சார கிரகங்களுடைய பாதிப்பு உங்களுக்கு பெரிய அளவுல இருக்காது. அதுவே அவயோக தசையா இருந்துச்சுன்னா அந்த கோச்சாரத்துல சொல்லப்பட்டிருக்க அந்த நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் உங்களுக்கு அதிகமா இருக்கும். இதுதான் பாயிண்ட். அதனால உங்களுக்கு நடக்கிறது யோக தசையா அவயோக தசையா, இந்த கோச்சாரம் உங்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு இம்பாக்ட் பண்ணும் அப்படிங்கறத உடைய தசாபுக்தி அந்தரம் பிளஸ் உங்களுடைய ஜாதகத்துல சனி எந்த இடத்துல போஷன் ஆயிருக்காரு பிளஸ் வந்து மற்ற கிரகங்கள்ல எந்தெந்த இடங்கள்ல போஷன் ஆயிருக்கு அதை பொறுத்து ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்கும். எனவே உங்க ஜனனகால ஜாதகத்தை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இந்த கோச்சாரத்தை நீங்க எடுத்து சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு தெளிவு இன்னும் கொஞ்சம் அதிகமான புரிதல் அப்படிங்கிறது கிடைக்கும். எனவே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை கொடுத்து ஒரு வாட்டி ரீட் பண்ணிட்டு கோச்சாரத்தை நீங்க எடுத்து சூப்பர் கம்போஸ் பண்ணுங்க. அது இன்னும் உங்களுக்கு வந்து தெளிவான ஒரு மனநிலையை கொடுக்கும். மேலும் நம்முடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி ஒரு லக்னம் ஒரு ராசி ஒரு நட்சத்திரம் இது எல்லாத்துக்கும் ஜெனரல் பிரிடிக்ஷன் அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட்ல வாழ்க்கை பலனை நம்ம டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம். அந்த பதிவுலாம் நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. அதை பார்க்கும்போது உங்களை பற்றிய உங்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு தெளிவு ஒரு புரிதல் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் நம்முடைய சேனல்ல கோச்சார பொது பலன்கள்லாம் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டு வரோம். குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, அப்கமிங்ல இருக்கக்கூடிய இந்த குரு வக்ர பயிற்சி பிளஸ் வந்து சனி வக்ர நிவர்த்தி பலன் இதெல்லாம் அப்கமிங்ல நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து ரிலீஸ் ஆகும். எனவே அந்த பதிவுகள்லாம் உங்களுக்கு வந்து சேரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பற்றிய ஃபீட்பேக்லாம் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்தது உங்களுக்கு என்னென்ன காம்பினேஷன்ஸ்ல வீடியோஸ் கொடுக்க முடியும் அப்படிங்கறத நாங்களும் இன்னும் ரிசர்ச் பண்ணி ஒரு பெஸ்டான சர்வீஸ் உங்களுக்கு கொடுக்கறது நாங்க ட்ரை பண்றோம். அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம், so be cool, stay happy, stay healthy and enjoy. வாழ்த்துக்கள். நன்றி.